இந்த பாமகவுடைய இந்த தகராறுல பாஜக உள்ள புகுந்து பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அடிப்படையான ஓ விஷயம். இது ராமதாஸ் கூப்பிட்டு நடந்ததா, கூப்பிடாத நடந்ததான்னு தெரியாது. பல பஞ்சாயத்துகளை நடத்திய ராமதாஸுக்கே இப்போது பஞ்சாயத்து நடக்கிறது. அதை இன்னொரு கட்சி பாஜக. பாஜகவுக்கு மற்ற கட்சிகளில் பஞ்சாயத்து செய்வது என்பது பாயாசம் சாப்பிட்டா மாதிரி அவங்களுக்கு அது ஆக்சுவலா. அது எப்படி தர்ம யுத்தம் நடத்தின போது ஓபிஎஸ்ஸை கொண்டு போய் அங்க சேர்த்தாங்களோ, அது மாதிரி தர்ம யுத்தம் நடத்தி அங்க சேர்ந்த பிறகு ஆண்மை இல்லாதவர் என்று குருமூர்த்தியால் எப்படி ஓபிஎஸ் விமர்சிக்கப்பட்டாரோ, அதெல்லாம் கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றதுங்கிறது பாஜகவுக்கு பிடித்த வேலை. அதுவும் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு பஞ்சாயத்தே தொழிலாக இருக்கிறது. பாஜகவுக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கும் பஞ்சாயத்து, வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு பஞ்சாயத்து, பல்வேறு கட்சிகளோடையும் பஞ்சாயத்து, தொழிலதிபர்களோட பஞ்சாயத்துன்னு குருமூர்த்தி பல்வேறு விஷயங்கள கட்டங்கள்ல பல பஞ்சாயத்துகளில் ஈடுபடுறாரு. அதுல ஒரு பஞ்சாயத்தா இது அமைஞ்சிருக்கு ஆக்சுவலா இந்த பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்க? கட்ட பஞ்சாயத்தா முடியுமா? இல்ல கட்சிக்காரங்களுக்கு திருப்தி அடைகிற பஞ்சாயத்தா முடியுமான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.